ஹோம் மேக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் இன் தமிழ் சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம வேஸ்ட்டான இன்விடேஷன் கார்டை வச்சு சூப்பரான ரீசேலை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். நீங்களும் அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிற ஒரு இன்விடேஷனில் பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து இந்த மாதிரி கட்டிங் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம சூப்பரான ரீசேலை வந்து பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட இருக்கிற இன்விடேஷன் கார்டில் இந்த மாதிரி விநாயகர் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, சாமி ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அதை கூட நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். பட் இந்த டிசைன் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால் இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம சூப்பரான ரீசேலை வந்து பார்க்க போகிறோம். இந்த விநாயகரை வந்துட்டு 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 4 பக்கமும் 5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். இந்த ரீசேரியா பார்த்தீங்கன்னா இனிமேட்டு நீங்கள் வந்து இன்விடேஷன் கார்டை தூக்கி போடவே மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்விடேஷன் கார்டில் எனக்கு இன்னும் நிறைய ரீல்ஸ் ஐடியாலாம் இது செய்யும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அடுத்தடுத்து நான் வந்து அதெல்லாம் சேர்த்து வந்து மொத்தமாக ஒரு 5 ரீல்ஸ் ஐடியா அது மாதிரி போடலான் இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்போர்டு வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து 10 சென்டிமீட்டர் எல்லா பக்கமும் வந்து 10 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு வால் ஹேங்கிங் தான் பண்ண போகிறோம். அது 10 சென்டிமீட்ரு இருக்கலாம் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை 10 சென்டிமீட்டரோட பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இன்னும் பெருசாக எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த விநாயகரை கட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெட் கலரில் கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். இல்லைனா இந்த பத்திரிக்கையிலே வந்து ரெட் கலர் பத்திரிக்கை இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு நம்ம இந்த கார்ட்போர்டை சுற்றி ஒட்டிக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி விநாயகர் வந்து இந்த நம்ம வீட்டு வாசலில் டோரில் வந்து தொங்க விடுற மாதிரி செய்யலான் இருக்கேன். உங்களுக்கு வந்து விநாயகர் வேணாம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது வந்து ட்ராயிங்ஸ் வேணால் பண்ணிக்கலாம். இல்லைனா அதிலே வந்து ஹவுஸ் மாதிரி இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஹவுஸ் வார்மிங் இன்விடேஷன்லாம் இருந்துச்சுன்னா ஹவுஸ் படம் போட்டிருக்குது இல்லை, வீடு படம் போட்டிருக்குது இல்லை, அதை மட்டும் வேணால் நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே அளவு சென்டிமீட்டர் அளவு வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி விநாயகர் வச்சு செய்கிறேன். ஸோ கார்னர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி லைட்டாக நறுக்கி விட்டுட்டு நம்ம மடித்து விடும்போது எக்ஸ்ட்ரா உள்ள பேப்பர் வந்து நறுக்கி விட்டுட்டோன்னா கரெக்டாக வந்து அழகாக நம்ம மடித்து ஒட்டிடலாம். ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரீயூஸ் ஏரியா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஊசி நூல், ஃபெவிகால் இது இருந்தாலே போதும். அழகாக வந்து நம்ம இந்த ரீயூஸ் ஏரியா வந்து செஞ்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மடித்து விடுறோம் இல்லையா, மடித்து விடும்போது கார்னர்ஸில் நம்ம கட் பண்ணி விட்டோம்ல, அது வந்து கரெக்டாக எக்ஸ்ட்ரா வந்து அப்படியே அந்த பேப்பரை தாண்டி வந்துடும். அதை வந்துட்டு நம்ம கட் பண்ணால் போதும். இங்கே பாருங்கண்ணே, அது எக்ஸ்ட்ரா தெரியுது இல்லையா, அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு தெரியும், 10,000 சப்ஸ்கிரைபரை நம்ம ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இந்த மந்த் முடியறதுக்குள்ளே நம்ம ஒரு 8,000ஆவது ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ 7,000 ரீச் பண்ண போகிறோம், கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற மேக்ஸிமம் வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா வேண்டாம். சீக்கிரமாக நம்ம 10,000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சீக்கிரமாக அடுத்தடுத்து இலக்குகள் எல்லாத்துக்கும் நோக்கி போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் 1 lakh சப்ஸ்கிரைபர்லாம் நம்ம வந்து சீக்கிரமாக ரீச் பண்ணணும், நம்ம சேனல் வந்து க்ரோ ஆகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ அதெல்லாமே இந்த வருஷத்தில் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
பாருங்கள், நம்ம மடித்து ஒட்டினதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா தெரிஞ்ச பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து அழகாக கவர் பண்ணி ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறமா இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த விநாயகர் மேலேயும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒட்டிக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, அந்த கட் பண்ணியிருக்கனால இப்போ ரெட் கலர் பேப்பருக்கு மேலே அந்த விநாயகரை ஒட்டும்போது ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. எனக்கு இந்த இன்விடேஷனை பார்த்தோன்னே நம்ம இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். இன்றைக்கி வந்து செஞ்சாச்சு. ஸோ லைட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு ஒட்டிக்கலாம். இதை வந்து நம்ம கரெக்டாக வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, 10 சென்டிமீட்ரு அளவு வச்சு நம்ம கட் பண்ணியிருக்கோம் அந்த கார்ட்போர்டை. அதனால நம்ம வந்து டைமண்ட் ஷேப்பில் வந்து தொங்குற மாதிரி வால் ஹேங்கிங் மாதிரி செய்ய போகிறோம். இதே பார்த்திங்கன்னா அப்போ நான் சிங்கிள் மட்டும் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் டபுள் இதே மாதிரி இன்னொன்று செஞ்சுட்டு கூட டோரில் 2 பக்கமும் தொங்க விட்டுக்கலாம். இல்லைனா நம்ம வாலில் வந்துட்டு நடுவில் சென்டரில் ஏதாவது ஒரு பீஸ் வச்சுட்டு 2 பக்கமும் இதை வந்து நம்ம தொங்க விடலாம், அழகாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னா, பெல் மாதிரி பிளாஸ்டிக்கில் வந்து கோல்டு கலரில் வச்சுருந்தேன். அதை வந்து இதில் வந்து ஒரு 3 இடத்துல மட்டும் ஊசி நூல் வச்சு நம்ம ஹோல்ஸ் போட்டுட்டு மாட்டி விட்டுற போகிறேன். இதிலே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டோன்ஸ் கூட சைட்லலாம் எம்டியாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துலலாம் நீங்கள் ஸ்டோன்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லைனா கிளிட்டர் இருந்துச்சு அப்படின்னா கிளிட்டர் கூட நீங்கள் வந்து அழகாக ஏதாவது டெக்கரேஷன் மாதிரி கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரொம்ப 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 சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். ஸோ ரெட் கலர் உள்ளன் நூல் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம ரெட் கலர் தான் கார்ட்போர்டு கொட்டியிருக்கோம் இல்லையா, அப்போ நம்ம ரெட் கலர் உள்ளன் நூல் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றதுனால ரெட் கலர் உள்ளன் நூல் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த பெல் மட்டும்தான் இப்போ நம்ம கோர்த்து செஞ்சுருக்கோம். இன்னொரு பெரிய மணி இருந்துச்சு, சரி அது கோர்த்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ நாட் போட்டுட்ருக்கேன். ஆனால் நீங்கள் இது மாதிரி செய்யாதீங்க. பெல் மாதிரி உங்கள்கிட்ட இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைனா உங்கள்கிட்ட மணி ஏதாவது இருந்துச்சுனாலும் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் சாமிங்கிறதுனால பெல் வந்து நம்ம வந்து அது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து ஒத்து போகும் இல்லையா, அதனால நான் வந்து பெல்லு எடுத்திருக்கேன், அவ்வளோதான். ஆக்சுவலாக அந்த பெல்லோட ஒரு மணி வந்து கோர்த்து பார்த்தேன், அது செட் ஆகலை. அதனால் நம்ம அதை கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம பெல்லு தான் வந்து 3 கார்னர்ஸ்லேயும் இப்படி நம்ம மேலே ஹேங் மேலே வந்து தொங்க விடுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் இந்த 3 இடம் மட்டும்தான், அந்த இடத்துல மட்டும்தான் நான் இப்போ வந்து கோர்த்து இப்போ இந்த பெல்லை வந்து தொங்க விட போகிறேன். இப்போ உங்கள்கிட்ட பெல்லும் இல்லை மணியும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, உள்ளன் நூலில் வந்துட்டு இந்த பாம்பம் மாதிரி இன்னொன்று செய்வாங்க இல்லையா, அது வந்து செஞ்சு கூட நீங்கள் இதில் மாட்டி விட்டுறலாம். அதுவும் ரொம்ப ஈஸி தான். 4 விரலில் வந்துட்டு உள்ளன் நூலை நல்லா சுற்றிக்கோங்க. சுற்றினதுக்கப்புறமா கட் பண்ணி விட்டுட்டு ஒரு இடத்துல நல்லா டைட்டாக நாட் போட்டு விட்டு மிச்சத்தை கட் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் நல்லாயிருக்கும். அதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இதில் வந்து இது பண்ணிக்கலாம். இது மாதிரி செஞ்சால் நல்லா இல்லைன்றதுக்காக தான் நான் இந்த ஃபுட்டேஜை வந்து டெலீட் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கிறேன். இதை வந்து கட்டி பார்த்தேன், இது வந்து எனக்கு நல்லா தெரியல, அதனால் அதை கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு நம்ம மணியை மட்டும்தான் இப்போ வந்து கோர்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப 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 சிம்பிளாக இருந்துச்சுனாலும் அழகாக இதை நான் செஞ்சு தொங்க விடும்போது ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு. கடையில் வாங்கிட்டு வந்த ஒரு பீஸ் மாதிரியே இருந்துச்சு. இது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இப்போ பெல்லையே வந்து நம்ம கட்டி தொங்க விட்டாச்சு.
இப்போ பேக் சைட் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு ரெட் கலர் உள்ள நூல் எடுத்துகிட்டு அதையும் நம்ம ஹோல்ஸ் மாதிரி போட்டுட்டு அதிலே வந்து ஜாயின் பண்ணி முடிச்சு போட்டு விட்டுட்டேன், அவ்வளோதான். ஏன்னா செல்லோ டேப் போட்டனாலும் எடுத்துகிட்டு வந்துடுது, அதனால செல்லோ டேப் போட்டல நூலுக்கு மாட்டி வரத்துக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டபுள் சைட் செல்லோ டேப்பை மேலே மட்டும் கட் பண்ணி ஒட்டி விட்டுருங்க, அதுவும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக இன்விடேஷனை வச்சு சூப்பரான ஒரு ரிவ்யூஸ் ஐடியா தான் நீங்கள் பார்த்துட்டீங்க. இதுக்கப்புறம் நிறைய நம்ம சேனலில் ரிவ்யூஸ் ஐடியாஸ் வரும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மேட் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மேட் வீடியோ கேட்டிருந்தீங்க, கம்யூனிட்டியில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் வந்து 24 வோட்ஸ் வந்து மேட்டுக்கு தான் கேட்டிருந்தீங்க. அதனால் நான் சீக்கிரமாக வந்து மேட்டு வந்து உங்களுக்கு ரெகுலராக அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்கள் சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.